ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருவு பெயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஊர் பேரோட மருவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் கொஷின் ரெண்டுலையுமே என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து என்னென்ன மருவு பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அது பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இலக்கண நெறியில் இருந்து பிரிந்து சிதைந்து வழங்கும் சொல் கொடுத்துருக்காங்க. குடந்தை, நீலகிரி, மதுரை, திருச்சின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து குடந்தை தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா வந்து கும்பகோணம் இருக்குது பார்த்தீங்களா, கும்பகோணத்தை தான் வந்து குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகிரிலாம் நீலகிரி தான், மதுரை மதுரை தான், திருச்சிராப்பள்ளி திருச்சி. ஸோ அதெல்லாம் கரெக்டு தான். ஸோ வந்து குடந்தை தான் வந்து மாறி இருக்குது. அதுதான் அதனால தான் ஏன்னா கும்பகோணத்துக்கு பதில் குடந்தைன்னு சொல்கிறாங்க. கீழ்காணும் ஊர் பெயர்கள் தவறான மருவு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். மன்னார்குடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இந்த கொஷின் கொஞ்சம் தப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஊர் பேரில் தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவே நமக்கு தப்பு தான். ஏன்னா வந்து கும்பகோணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா குடந்தை தான் வரும். ஸோ இங்கே கும்பைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அதேமாதிரி மன்னார்குடி அப்படின்னா இங்கே மன்னார்னு கொடுத்துருக்காங்க. மன்னார் கிடையாது, மண்ணைன்னு வரணும் நமக்கு. ஸோ பாருங்கள், ஸோ மண்ணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு தப்பு தான். அரியலூர்னா அறிவைன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் நமக்கு தப்பு தான். ஸோ கரெக்டானது கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோவைன்னு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொஷின் தப்பானதும் கிடையாது, சரியானதுன்னு வந்திருக்கணும். எலிஜிபிலிட்டின்றனால நிறையா பேர் வந்து அதை பார்த்து கொஷின் வந்து சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சில ஆன்சர்ஸ்க்கு தப்பாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் க்ரோ த்ரூ நீங்கள் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து பிரித்தெழுதுக்கு நான் பார்த்தேன், அதுலேயும் சில கொஷின்ஸ்லாம் வந்து தப்பான ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றனால அவங்களுக்கு மாஸ் மார்க் இருந்தால் போதும், யாருமே இந்த கொஷின் தப்பு நான் கரெக்டாக போட்டேன் அப்படின்னு சொல்லி அரைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஆன்சர்ஸ் கீஸ் வந்து சிலது கொஞ்சம் தப்பாக இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கொஷின் தப்பாக இருக்குது பாருங்க. சேநாடு என்பதன் மருவு பெயர் அப்படின்னா சோழநாடு, அது கரெக்டு தான். ஏன்னா குடந்தை அப்படின்னா வந்து கும்பகோணம் வந்துடும். கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை வந்துடும். எந்தை அப்படின்னா என் தந்தை அப்படின்னு வந்துடும். ஸோ வந்து சோநாடு அப்படின்னா சோழ நாடு தான் நமக்கு கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பையம் பொலி, பையம் பொலில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பம்புலி அப்படின்னு தான் மருவு பேராக வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா பையம் பொலில் அப்படின்னா வந்து பம்புலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மருவு பேர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், பூந்தமல்லி அப்படின்றத நம்ம சொல்கிறது எப்படி முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா வந்து பூவிருந்த மல்லி அப்படிம்பாங்க. பூவிருந்த வள்ளி அப்படின்னு கொடுத்தாங்க, அதான் பூந்த மல்லின்னு வந்துச்சு பாருங்கள். ஸோ வந்துங்க பூந்த மல்லி அப்படின்றத முன்னாடி சொன்னால் பூவிருந்த வள்ளி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஊர் பெயர்களில் மறுவதான் எழுத சொல்லுவாங்க. தேவக்கோட்டை அப்படின்னா நமக்கு என்ன கடை கேட்டிருக்காங்க. தேவக்கோட்டை அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. தேவக்கோட்டை அப்படின்னா அப்புறம் ஓட்டை அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஊர் பேர் அதுதான் வண்ணாரப்பேட்டை அப்படின்னா வண்ணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வண்ணாரப்பேட்டை அப்படின்னா வண்ணை. இப்போ வந்து மன்னார்குடிக்கு மண்ணைன்னு பார்த்த மாதிரி வண்ணார்பேட்டைக்கு வண்ணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாருங்கள், மன்னனூர் வராது, வண்ணார் பேட், வண்ணார் பேட், பேட் அந்த மாதிரிலாம் வராது நமக்கு மேக்ஸிமம். ஸோ வண்ணை இப்படி தான் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மருவு பேரின் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர்னால் நமக்கு கோவை அப்படின்னு நமக்கு தெரியும். நாகப்பட்டினம் அப்படின்னா நாகைன்னு தெரியும். இங்கே பாருங்கள், நான் வந்துடுது, கோவை கோ வந்துடுது. இப்போ புதுச்சேரி அப்படின்னா புதுவை அப்படின்னு சொல்லுவாங்க. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. புதுக்கோட்டை புதுகைன்னு சொல்லுவாங்க. புதுச்சேரி புதுவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3142 பார்க்கலாம். பாருங்கள், 3142. ஸோ பாருங்கள், திருச்சிராப்பள்ளி என்னும் மருவப்பூர் திருச்சி தான். திருச்சிராப்பள்ளி திருச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திருச்சூர்லாம் சொல்ல மாட்டேன். திருச்சூர்லாம் வந்து கேரளா பக்கத்தில் வந்துடும் நமக்கு. ஸோ திருநெல்வேலியை வந்து நெல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம திருநெல்வேலியை வந்து நெல்லை தான் இப்போ சொல்லுவாங்க. சொல்லும்போது நெல்லை சைடு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ திருநெல்வேலி அப்படின்னா நெல்லைன்றதான் நம்ம கரெக்டான ஆன்சர். பாருங்கள், செங்கற்பட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நமக்கு. பாருங்கள், செங்கற்பட்டு அப்படின்னா வந்து செங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. மருவு பெயர் அல்லாத ஊருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன் அப்படின்னா வந்து கோவை அப்படின்னா கோயம்புத்தூர் வந்துடும், நாகை அப்படின்னா நாகப்பட்டினம் வந்துடும், உதகை அப்படின்னா உதகமண்டலம், ஊட்டி சொல்கிறோம் பார்த்தீங்களா, உதகமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ வேலூர் மட்டும்தான் இங்கே வந்து ஊர் பேர் அல்லாதது.
ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வேலூர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா மருவு பேர் அல்லாதது தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், மருவு பேர் இது சைதாப்பேட்டை அப்படின்னா என்ன அப்படின்னா சைதை அப்படின்றது கரெக்டாக தான் நமக்கு. சைதாப்பேட்டை அப்படின்றது சைதை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் சைதாப்பேட்டை அப்படியே வராது. சைதாப்பூர் சதன்மயம் அப்படிலாம் வர சதை தான். சைதை அப்படின்றதான் சொல்லுவாங்க. தில்லை என்று அழைக்கப்படுறது வந்து சிதம்பரம். ஸோ தில்லை அப்படின்னா தில்லைநாதர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. தில்லை அப்படின்னா அந்த சிதம்பரமாக தான் சொல்லுவாங்க அவங்க. தில்லை அப்படின்னா சிதம்பரம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போ தான் பார்த்தோம். புதுகை அப்படின்னா புதுக்கோட்டைன்னு சொல்லி, புதுச்சேரி அப்படின்னா புதுவை வந்துடும் நமக்கு. நாகப்பட்டினம்னா நாகை வந்துடும். கும்பகோணம்னா குடந்தை வந்துடும் நமக்கு. ஸோ பாருங்கள் இங்கே வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை. திருநெல்வேலி அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் நெல்லைன்னு. கோயம்புத்தூர், கோவை, கும்பகோணம், குடந்தை. மேக்ஸிமம் வந்து வந்த கொஷின்ஸே தான் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒன்று வந்து சூஸ் மாதிரி கேட்டிருப்பாங்க, அப்படி மேட்ச் மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு இது 2 3 4 1 பாருங்கள். 2 3 4 1 வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு தவறான இணை கேட்டிருக்காங்க பாருங்கள். தஞ்சாவூர் தஞ்சை கரெக்டு தான். திருச்சிராப்பள்ளி திருச்சி கரெக்டு தான். உதகமண்டலம் உதகை கரெக்டு தான். புதுச்சேரி புதுகை கிடையாது, புதுவை வரும். புதுகை வந்து புதுக்கோட்டை. சரியான மருவு பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பாருங்கள் தப்பு. ஏன் அப்படின்னா வந்து புதுகை வந்து புதுக்கோட்டை வரும். புதுவை புதுச்சேரி வரும். அதான் பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரின்னு வரணும் நமக்கு. ஆக்சுவலாக நாகப்பட்டினம் நாகை கேட்டு தான். மயிலாடுதுறை வந்து மயிலம் கிடையாது. ஆக்சுவலாக மயிலாடுதுறைக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து நமக்கு மயிலைன்னு வரும் நமக்கு. மயிலைன்னு வரும். மயிலம் இல்லை மயிலைன்னு வரும். மயிலை தான் மயிலாடுதுறை. மயிலாடுதுறை மயிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள் இப்போ தான் பார்த்தோம் உதகமண்டலம் அப்படின்னா உதகை அப்படின்னு பார்த்தோம் நம்ம. நெக்ஸ்ட் பாருங்கள் புதுக்கோட்டை என்பதன் போர்னா நம்ம புதுகை தான் பார்த்தோம். ஏன்னா புதுகை அப்படின்னா புதுச்சேரி வந்துடும். புதுமை அப்புறம் புதுகைலாம் இல்லை நமக்கு. நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினம்னா நாகை தான் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கீழ்கண்டத்தில் எது மருவு பேர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாருங்கள் தஞ்சாவூர்னு வந்திருக்கு, தஞ்சைன்னு வரணும். மதுரை அப்படின்னா மதுரை வந்திருக்கு. மயிலாப்பூர் அப்படின்னா மயிலைன்னு வரணும். ஸோ கோயம்புத்தூர் அதான் கோவைன்னு வந்திருக்கு. ஸோ இது மட்டும் தான் கரெக்டாக நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஊர் பேர் மருவை எழுதுக. சரியான ஊர் பேர் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து பாருங்கள் தஞ்சாவூர் தம்பைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. தஞ்சை வரும். கும்பகோணம் தப்பு. குதம்பையில் குடந்தை. பாருங்கள் உதகை கொடைக்கானல்னு கொடுத்துருக்காங்க. கொடைக்கானல் இல்லை ஊட்டி. ஸோ நமக்கு இது கரெக்டானது வந்து என்ன அப்படின்னா திருச்சி திருச்சிராப்பள்ளி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கரெக்டு. திருச்சி திருச்சிராப்பள்ளி தான் நமக்கு கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தவறான ஊர் பேர் கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க தஞ்சை தஞ்சாவூர் கரெக்டு தான். நெல்லை திருநெல்வேலி கரெக்டு தான். மயிலாடுதுறை புதுக்கை புதுக்கோட்டை. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னா வந்து ஏன் இது தப்பு அப்படிங்க பாருங்கள். இது வந்து இப்படி தான் நம்ம நிறைய பேர் டவுட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா மயிலாடுதுறைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மயிலாடுதுறை பார்க்கல, நம்ம மயிலாப்பூர் தான் பார்த்தோம். ஸோ இது அதனால தான் தப்பு. மயிலாடுதுறை கிடையாது மயிலாப்பூர். இந்த மாதிரி தான் டப்புன்னு நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டு தானே அப்படின்னு. ஏன் அப்படின்னா பாருங்கள் தஞ்சை தஞ்சாவூர் கரெக்டு தான். நெல்லை திருநெல்வேலி கரெக்டு தான். ஆனால் நம்ம யோசிக்கிறது வந்து புதுகை புதுக்கோட்டைன்னு கொடுத்தனால வேணால் சில பேர் யோசிப்பாங்க. சப்போஸ் இங்கே நமக்கு ஏதாவது தெரியாத ஊர் பேர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதை தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் வந்து மயிலாப்பூர் மயிலைனா மயிலாப்பூர் மயிலாடுதுறை கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஊர் பேர் வந்து பார்க்கவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு 1 or 2 கொஷின்ஸ் வரும் நமக்கு. ஸோ இதெல்லாம் ஈஸி கொஷின்ஸு. நம்ம ஈஸியாக வரதை நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து அடுத்த ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டு வரலாம். ஏற்கனவே நம்ம வந்து 2 டாபிக்ஸ் முடிச்சிட்டோம். நம்ம கலைச்சொற்கள் அப்புறம் பிறமொழி சொற்கள் அதை முடிச்சிட்டோம். நம்ம செகண்ட் ஓரெழுத்து ஓர்மொழி முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் வந்து மருவும் முடிச்சிட்டோம். இப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம முடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.